ஜெய் சத்குருநாதா. ஒரு அன்பான பாபாவினுடைய பக்தர். அவர் ரொம்ப நாளா என்ன சாய்ராம் எங்க வீட்டுக்கு நீங்க ஒரு முறையாவது அவசியம் வரணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார். சோ பாபாடாரோல்ல அவர் ஊரு பக்கம் போகும்போது சரி இவர் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காரு, அவர் வீட்டுக்கு போவோம்னு உள்ள போய் பார்த்தா அங்க பாபாவை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்க. மரம் வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து எங்க பார்த்தாலும் பாபாவுடைய ஸ்டிக்கரு, பாபாவுடைய போட்டோ, பூஜா ரூம் ஃபுல்லா பாபாவுடைய போட்டோ. வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் தான். என்னங்க இவ்வளவு பாபாவுடைய போட்டோ எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வேற இப்ப வயசாயிட்டு, இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க? பாபாவுடைய இந்த சொரூபங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க, பாபாவுடைய சிலை வச்சிருக்கீங்க, பாபாவுடைய நிறைய போட்டோஸ் வச்சிருக்கீங்க, ஸ்டிக்கர் எல்லாம் வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்கீங்க, பாபா எங்கும் இருக்கார். ஆனா எப்படி இதெல்லாம் நீங்க பராமரிக்கிறீங்க கேட்டதுக்கு, உயிரோட இருக்கிற வரைக்கும் பாப்போம்ப்பா, அப்படி இல்லைன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி இதை யாருக்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பக்தர் சொன்னார். அப்ப நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், அப்புறம் ஏன் இவ்வளவு சேர்த்து வைக்கணும்? அப்புறம் ஏன் நிறைய பாபாவுடைய மூர்த்தி என்னுடைய அக்கா வாங்கி கொடுத்தாங்க, தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க, போனவங்க வாங்கி கொடுத்தாங்க, இப்படி வாங்கி வச்சு அது பெருசா சேர்ந்து போய் அதை பார்த்துக்கிறதுக்கு நம்மளால முடியாம கடைசி நேரத்துல முடியாத பட்சத்துல அதுல வேற சின்ன சின்ன குடும்பங்கள்ல சண்டை வரும். யாருக்காவது பாபா செய்யலன்னு பாபாவுடைய போட்டோ போட்டு உடைக்கிறது, பாபாவோட சிலையை போட்டு உடைக்கிறது, அந்த மாதிரி கோபதாபங்கள்லாம் குடும்பங்கள் நிறைந்ததை நான் பார்த்திருக்கேன். சோ ஆகையினால இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே போறதுனால என்ன லாபம்னா ஒரு லாபமும் இல்லை. ஆசையோட சேர்க்கிறீங்க, அதை ஆசையோட பார்த்து கொள்ளணும். முடியாத பட்சத்துல எங்கேயாவது ஆத்துலயோ குளத்துலயோ கோவில்கள்லயோ நிறைய கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாபாவுடைய சுரூபங்கள். அதையும் மனசு கேட்காம சில பக்தர்கள் எடுத்துட்டு வந்து வீட்டுல பூஜை பண்றதையும் நான் பார்க்கிறேன். இப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு பக்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுல ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளில பார்த்தா கடை விரிச்சு வச்சிருக்கார். என்னவா 15 வருஷமா பாபாவோட பக்தர்கள் நிறைய வாங்கி கொடுத்த டிஃப்ரெண்டான பாபாவோட படங்கள், சிலைகள் எல்லாம் இருக்கு. கூட்டம் வந்தது இல்ல, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குங்கன்றார். ஏன்னா பாதுகாக்க முடியல. ஆகையினால அடியன் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களால எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும்னா வாங்கி வச்சுக்கோங்க. முடியாதுன்னா யாராவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எனக்கு வேண்டாம், ஆல்ரெடி பாபா இருக்காருன்றத நேரடியா சொல்லிடுங்க. இப்படி சேர்த்து வச்சு அது என்ன கதி ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆகையினால இது அடிய நேரடியா பார்த்தேன், அதனால இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓம் சாய்ராம்.